வயது மூப்பால் உயிரிழந்த காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர்களின் ஒருவரான குமரி அனந்தனின் உடல் முழு அரசு மரியாதையுடன் சென்னையில் தகனம் செய்யப்பட்டது. வயதான குமரி அனந்தன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் குமரி அனந்தன் பதவி வகித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமிழில் பேசும் உரிமையை பெற்று தந்தவரான குமரி அனந்தன் மேடை பேச்சில் மட்டுமின்றி எழுத்திலும் தீவிர ஈடுபாடு கொண்டவர். இலக்கிய செல்வர் என பாராட்டப்பெற்ற குமரி அனந்தனுக்கு கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்திருந்தது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த குமரி அனந்தன் உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். தமிழக ஆளுநர் RN ரவி, முதல்வர் MK ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் குமரி அனந்தன் உடலுக்கு மரியாதை செலுத்தியதுடன் தந்தையை இழந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆறுதல் கூறினர். இதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம், IJK கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். வைகோ, திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த், சீமான், ஷண்முகம், வீரமணி, சசிகலா, TTV தினகரன், ஆனந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும் குமரி அனந்தன் உடலுக்கு நேரில் மரியாதை செலுத்தி அவருடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். குமரி அனந்தனின் உடல் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள AVM மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முழு அரசு மரியாதையுடன் குமரி அனந்தனின் உடல் தகனம் செய்யப்பட்டது.